முக்கிய செய்திகள். இன்று புயலாக வலுப்பெறுகிறது காற்றழுத்த தாழ்வு மண்டலம். டெல்டா மாவட்டங்களில் கனமழை தொடரும் என எச்சரிக்கை. கடலூர், விழுப்புரம், திருச்சி, ராமநாதபுரம் உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கையில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை. அரசியலமைப்பு புத்தகத்தை மோடி இதுவரை படிக்கவே இல்லை என குற்றச்சாட்டு. பட்டியலின மக்களின் முன்னேற்றத்தை தடுக்க RSS சதி என ராகுல் காந்தி ஆவேசம். வாக்குச்சீட்டு மூலம் தேர்தல் நடத்த கோரிய மனுவை தள்ளுபடி செய்தது உச்சநீதிமன்றம். தோல்வி அடையும் போது மட்டும் வாக்குப்பதிவு இயந்திரம் குறித்து சந்தேகம் எழுப்புவது ஏன் என கேள்வி. வணக்கம். வங்கக்கடலில் இன்று புயல் உருவாக உள்ளதால் தமிழ்நாட்டில் 4 நாட்களுக்கு கனமழை நீடிக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நேற்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றது. இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் சென்னையிலிருந்து 670 கிலோமீட்டர் தொலைவிலும், நாகையிலிருந்து 470 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுச்சேரியிலிருந்து 580 கிலோமீட்டர் தொலைவிலும் மையம் கொண்டுள்ளது. மணிக்கு 10 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருகிறது. வடமேற்கு திசையில் நகர்ந்து வரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று மேலும் வலுவடைந்து புயலாக மாறக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. அதற்கு அடுத்த 2 நாட்களில் வடக்கு, வடமேற்கு திசையில் இலங்கை கடலோர பகுதிகளை ஒட்டி தமிழக கடலோர பகுதிகளை நோக்கி நகரக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனால் கடலூர், மயிலாடுதுறை மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இன்று அதி கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், அரியலூர், திருவாரூர், நாகை, தஞ்சை, புதுக்கோட்டை மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் மிக கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், திருச்சி, சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம் மாவட்டங்களில் நாளை கன முதல் மிக கனமழை பெய்யும் என்றும், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, கடலூர் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் கனமழை பெய்யும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்று முதல் வரும் 30ஆம் தேதி வரை நாகை முதல் திருவள்ளூர் வரை கடற்கரை பகுதிகள் கடல் சீற்றத்துடன் காணப்படும் என்றும், இதனால் கடல் அலைகள் 9 முதல் 12 அடி வரை எழும்பக்கூடும் என்றும், பொதுமக்கள் கடற்கரை அருகே செல்வதை தவிர்க்க வேண்டும் என்றும் தமிழக பேரிடர் மேலாண்மை ஆணையம் எச்சரித்துள்ளது. கனமழை எச்சரிக்கை காரணமாக நாகை, மயிலாடுதுறை, கடலூர், திருவள்ளூர், திருவாரூர், தஞ்சை, விழுப்புரம், திருச்சி, ராமநாதபுரம் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி, காரைக்காலில் பள்ளி கல்லூரிகளுக்கும், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, புதுக்கோட்டை, சிவகங்கை, அரியலூர் மாவட்டங்களில் பள்ளிகளுக்கும் இன்று விடுமுறை விடப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் வலுப்பெற்றுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக மாநிலத்தில் பல இடங்களில் கனமழை பெய்து வருகிறது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நேற்று காலையில் இருந்து பிற்பகல் வரை ஒரே சீராக மழை பெய்தது. மாலையில் சற்று மழை ஓய்ந்திருந்த நிலையில் இரவில் மீண்டும் மழை பெய்தது. காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, கல்பாக்கம், மதுராந்தகம், பொன்னேரி, திருவள்ளூர் உள்ளிட்ட இடங்களில் பெய்த மழையால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. திருவண்ணாமலை, வந்தவாசி, செய்யாறு, புதுக்கோட்டை, அறந்தாங்கி, அருப்புக்கோட்டை, நத்தம், சிதம்பரம், சீர்காழி, மயிலாடுதுறை, தஞ்சாவூர் உள்ளிட்ட இடங்களில் கொட்டிய கனமழையால் இதமான சூழல் நிலவியது. நாகையில் வெளுத்து வாங்கிய கனமழையால் வள்ளியம்மன் நகர் முழுவதும் மழைநீர் தேங்கியது. வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்ததால் அப்பகுதி மக்கள் சிரமத்திற்கு ஆளாகினர். காலையிலேருந்து பெய்யுதுங்க சார் மழை. வீடு ஃபுல்லாக தண்ணி பூந்துருச்சுங்க சார். உட்கார்றதுக்கு இடம் இல்லைங்க சார். என்னால் பேச கூட முடியலங்க சார். நனைஞ்சு நான் தொப்பையாக நிற்கிறேங்க சார். எங்கள் வீடெல்லாம் தண்ணி பூந்து நாசமாக போயிடுச்சுங்க சார். வேதாரண்யம் மற்றும் சுற்றுப்பகுதிகளில் வெளுத்து வாங்கிய கனமழையால் அகஸ்தியம்பள்ளியில் குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்தது. வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் அங்குள்ள மக்கள் வெளியேற்றப்பட்டு அருகில் உள்ள முகாமில் தங்க வைக்கப்பட்டனர். தொடர் மழையால் வயல்வெளிகளிலும் தண்ணீர் தேங்கியது. உளுந்தூர்பேட்டை, காட்டுமன்னார் கோவில், கும்பகோணம், பட்டுக்கோட்டை உள்ளிட்ட இடங்களில் பலத்த காற்றுடன் பெய்த கனமழையால் தாழ்வான இடங்களில் தண்ணீர் தேங்கியது. மன்னார்குடி, திருவாரூர் உள்ளிட்ட இடங்களில் இடைவிடாது பெய்து வரும் கனமழையால் விளைநிலங்கள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன. பல ஏக்கரில் நடவு செய்த பயிர்கள் தண்ணீரில் மூழ்கியுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். நடவு நட்டு இப்போ 10 நாளாவது எல்லாம் மூழ்கி கிடக்கு. இந்த பயிரில் திரும்பி என்னால் நட முடியுமா? எனக்கு ஒரு மாவுக்கு சாதாரணமாக ஒரு 5000 ரூபா வேணும். ஒரு மாவுக்கு இந்த நடவு நடுறதுக்கு மட்டுமே விதை விதைச்சி அதை பிடுங்கி நடுறதுக்குள்ள ஒரு மாவுக்கு 5000 ரூபா செலவாகுது. இது போல தான் விவசாயிகள் நட்டப்படுறோம். கடந்த 24 மணி நேரத்தில் திருவாரூரில் 10 சென்டிமீட்டர் மழையும், தரங்கம்பாடியில் 8 சென்டிமீட்டர் மழையும் கொட்டி தீர்த்தது.
இதனால் தரங்கம்பாடி ஆரம்ப சுகாதார நிலைய வளாகம் தண்ணீர் காடாக மாறியது. தொடர் மழையால் நெய்வேலி NLCயில் நிலக்கரி வெட்டி எடுக்கும் பணி நிறுத்தப்பட்டது. புயல் சின்னம் காரணமாக வேளாங்கண்ணி, பாம்பன் உள்ளிட்ட இடங்களில் கடல் சீற்றத்துடன் காணப்பட்டது. அரசியலமைப்பு புத்தகத்தை பிரதமர் இதுவரை படிக்கவே இல்லை என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி கடுமையாக விமர்சித்துள்ளார். இந்தியாவின் 75வது ஆண்டு அரசியலமைப்பு தினம் நாடு முழுவதும் நேற்று கொண்டாடப்பட்டது. இதையடுத்து உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்ற விழாவில் தலைமை நீதிபதி திரு சஞ்சீவ் கண்ணா மற்றும் நீதிபதிகள், உச்சநீதிமன்ற பார் கவுன்சில் தலைவர் திரு கபில் சிபல் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இந்த விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றிய பிரதமர், அரசியலமைப்பு சட்டத்தின் மாண்புகளே இன்றைய இந்தியாவின் கொள்கை மற்றும் முடிவுகள் அடிப்படையாக உள்ளது என்று குறிப்பிட்டார். நாட்டின் எதிர்காலத்திற்கான வழிகாட்டியாக நமது அரசியல் சாசனம் திகழ்கிறது என்றும் அதை மீறி தான் செயல்படுவதில்லை என்றும் தெரிவித்தார். மேலும் ஜம்மு காஷ்மீரில் முதல் முறையாக அரசியலமைப்பு தினம் கொண்டாடப்படுவதாக குறிப்பிட்ட பிரதமர், அங்கு தீவிரவாத செயல்கள் முற்றிலும் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் இந்தியாவின் பாதுகாப்புக்கு எதிரான நடவடிக்கைகள் ஒடுக்கப்படும் என்றும் திட்டவட்டமாக தெரிவித்தார். அரசியலமைப்பின் அசல் புத்தகத்தில் கடவுள் ராமர், சீதையின் உருவங்கள் உள்ளதாகவும் அவை இந்திய கலாச்சாரத்தின் அடையாளமாக திகழ்வதாகவும் பிரதமர் திரு மோடி குறிப்பிட்டார். இதனிடையே அரசியலமைப்பை காப்பாற்றுங்கள் என்ற பெயரில் காங்கிரஸ் சார்பில் டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி, இந்திய அரசியலமைப்பு புத்தகத்தை பிரதமர் திரு மோடி இதுவரை படிக்கவே இல்லை என்றும், அப்படி படித்திருந்தால் அவர் அதனை பின்பற்றி நடந்திருப்பார் என்றும் விமர்சித்தார். மேலும் பட்டியலின மக்கள் மற்றும் OBC பிரிவினரின் முன்னேற்றத்தை தடுக்க திரு மோடியும் RSS அமைப்பும் பல்வேறு தடைகளை உருவாக்கி வருவதாகவும் திரு ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார். மின்னணு இயந்திரங்களுக்கு பதிலாக வாக்குச்சீட்டு மூலம் தேர்தல் நடத்த கோரிய மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. தெலங்கானா தலைநகர் ஹைதராபாத்தைச் சேர்ந்த மத போதகர் திரு KA பால் தொடர்ந்த வழக்கை நேற்று மீண்டும் விசாரித்த நீதிபதிகள் திரு விக்ரம் நாத், திரு PP வர்லே ஆகியோர் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் முறைகேடு செய்ய முடியும் என்று அமெரிக்க தொழிலதிபரும் தொழில்நுட்ப நிபுணருமான எலன் மஸ்க் கூறியதை சுட்டிக்காட்டி வாதிடப்பட்டதை நிராகரித்தனர். தேர்தலில் வெற்றி பெறும் கட்சிகள் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் குறித்து எந்த புகாரும் கூறுவது கிடையாது என்று தெரிவித்தவர்கள், அதே நேரம் தேர்தலில் தோல்வியை தழுவும் கட்சிகள் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் மோசடி செய்யப்பட்டிருப்பதாக பல்வேறு புகார்களை பட்டியலிடுவதாக கூறினர். ஆந்திராவை பொறுத்தவரை திரு சந்திரபாபு நாயுடு தேர்தலில் தோல்வி அடைந்த போது மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் மீது புகார் கூறினார். அண்மையில் நடைபெற்ற ஆந்திர சட்டப்பேரவை தேர்தலில் தோல்வியை தழுவிய திரு ஜெகன்மோகன் ரெட்டியும் வாக்குப்பதிவு இயந்திரம் குறித்து புகார் கூறியிருப்பதாக சுட்டிக்காட்டிய நீதிபதிகள், தேர்தலில் தோல்வியடையும் போது வாக்குப்பதிவு இயந்திரத்தின் செயல்பாடுகள் குறித்து தலைவர்கள் சந்தேகம் எழுப்புவது ஏன் என கேள்வி எழுப்பி மனுவை தள்ளுபடி செய்தனர். இதனிடையே மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் தேவையில்லை என்று தெரிவித்துள்ள காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே மீண்டும் வாக்குச்சீட்டு முறையே வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். டெல்லியில் நேற்று காங்கிரஸ் சார்பில் நடைபெற்ற அரசியலமைப்பு தின விழாவில் பங்கேற்று பேசிய அவர், மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மீது தங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்று கூறினார். வாக்குச்சீட்டு முறையில் தேர்தல் நடத்தினால் பாஜகவின் உண்மையான நிலை என்ன என்பது தெரிந்துவிடும் என்ற திரு கார்கே, மீண்டும் வாக்குச்சீட்டு முறையை வலியுறுத்தி நாடு முழுவதும் பிரச்சாரம் மேற்கொள்ளப்படும் என்றும் கூறினார். மதுரை மாவட்டத்தில் எந்த பகுதியிலும் டங்ஸ்டன் கனிம சுரங்கம் அமைக்க அனுமதிக்கக்கூடாது என வலியுறுத்தி தொடர் போராட்டம் நடத்த கிராம மக்கள் முடிவெடுத்துள்ளனர். மேலூர் அருகே அரிட்டாப்பட்டி கிராமத்தில் சுமார் 5000 ஏக்கர் பரப்பளவில் டங்ஸ்டன் எனும் கனிம சுரங்கம் அமைக்க வேதாந்தா குழுமத்தின் கிளை நிறுவனத்திற்கு மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அழகர் கோயிலில் அரிட்டாப்பட்டி, வல்லாளப்பட்டி, கிடாரிப்பட்டி உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் ஆலோசனை நடத்தினர். முதல் கட்டமாக நாளை வல்லாளப்பட்டி வெள்ளி மலையாண்டி கோயில் முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்துவது என்று கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது. அடுத்த நாள் வெள்ளியன்று மேலூரில் ஒருபோக பாசன விவசாயிகள் சங்கம் நடத்தும் ஆர்ப்பாட்டத்தில் பெருந்திரளாக கலந்து கொள்வது எனவும் கிராம மக்கள் முடிவெடுத்துள்ளனர். உண்மையிலே நம்ம எதுக்காக தெரியுமா இங்கெல்லாம் கூடணும்? ஒரு திருவிழாக்காக கூடுற கூட்டத்தை நம்மளை எப்படி கூட வச்சிருக்காங்க பாருங்க ஒன்றிய அரசு. தயவு செய்து நம்ம ஒவ்வொருத்தவங்களும் நம்ம விழிப்புணர்வா இருக்கணும். யார் உங்க வீட்டுக்கு வந்து என்ன விசாரிச்சாலும் எதுக்காக வந்திருக்கீங்க, என்ன நோக்கத்துக்காக வந்திருக்கீங்கன்னு எல்லாட்டையும் கேளுங்க. நமக்காக வந்து அரசியல் தளத்துல பல அரசியல் தளம் முறைப்படுத்துது, அதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஆனா மலையை நோன்ற அளவுக்கு நம்ம இவ்வளவு தூரத்துக்கு தைரியம் வருதுன்னா இங்க மட்டும் இல்ல, இது சும்மா ஒரு அரிட்டாப்பட்டியில நடக்கிற ஒரு 10 கிராமத்துக்கு நடக்கிற பிரச்சனை மட்டும் இல்ல, இது ஒட்டுமொத்த மதுரையை அழிக்கக்கூடிய ஒரு விஷயமாகுது. பொதுமக்களின் தொடர் போராட்டங்களை ஒருங்கிணைக்க ஒவ்வொரு கிராமத்தில் இருந்தும் 2 நபர்கள் கொண்ட ஒருங்கிணைப்பு குழுவை உருவாக்குவது எனவும் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது.
சிதம்பரம் அருகே பரங்கிப்பேட்டையில் நடைபெற இருந்த ரயில் மறியல் போராட்டம் அமைதி பேச்சுவார்த்தை காரணமாக ஒத்திவைக்கப்பட்டது. அங்குள்ள ரயில் நிலையத்தை தரம் உயர்த்த வேண்டும், நடைபாதை நீளத்தை அதிகரிக்க வேண்டும், எக்ஸ்பிரஸ் ரயில்கள் ரயில் நிலையத்தில் நின்று செல்ல வேண்டும் ஆகிய 3 கோரிக்கைகளை வலியுறுத்தி பரங்கிப்பேட்டை பயணியர் நலசங்கம் சார்பில் ரயில்வே துறையிடம் பலமுறை மனுக்கள் கொடுக்கப்பட்டும் இதுவரை தீர்வு காணப்படவில்லை. இந்நிலையில் கோரிக்கைகளை வலியுறுத்தி நேற்று பரங்கிப்பேட்டை ரயில் நிலையத்தில் முன்னாள் இந்நாள் எம்எல்ஏக்கள் தலைமையில் ரயில் மறியல் போராட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இதையடுத்து பயணியர் நலச்சங்கத்தின் நிர்வாகிகளை திருச்சி கோட்ட அலுவலகத்திற்கு அழைத்து ரயில்வே அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர். மேலும் நேற்று ரயில் மறியல் போராட்டத்திற்கு முன்பாக தனியார் திருமண மண்டபத்தில் அமைதி பேச்சுவார்த்தை கூட்டமும் நடத்தப்பட்டது. இதில் அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேற்றப்படும் என ரயில்வே தரப்பில் உறுதியளிக்கப்பட்டதால் ரயில் மறியல் போராட்டம் வாபஸ் பெறப்பட்டது. நடைமேடையை நீட்டிப்பதற்கு சொல்லியிருக்கின்றோம். 170 மீட்டர்கள் நீட்டிப்பதற்கு உத்தரவாதம் தந்திருக்கின்றார்கள். ரயில் நிலைய தரத்தை ஹால்ட் நிலையத்திலிருந்து பிளாக் ஸ்டேஷனாக மாற்ற வேண்டும் என்று சொல்லியிருந்தோம். இரட்டை பாதைகள் வரும்பொழுது கண்டிப்பாக நிறைவேற்றுவோம் என்ற உத்தரவாதத்தையும் தந்திருக்கின்றார்கள். நாங்கள் கொடுத்த கோரிக்கைகளை நிறைவேற்றியதற்கு ரயில்வே துறைக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். கடலூர் மாவட்டத்தில் கல்வி, போக்குவரத்து, மருத்துவம் என அனைத்து தேவைகளையும் கொண்ட வளர்ந்த நகரமாக பரங்கிப்பேட்டை பரிணமித்துள்ளது. ஆனால் ரயில் நிலையத்தில் போதிய வசதிகள் இல்லாத நிலையில் ரயில் பயணிகள் நாள்தோறும் சிரமங்களை சந்தித்து வருகின்றனர். இந்நிலையில் கோரிக்கைகள் ஏற்கப்பட்டதால் அவர்கள் எதிர்பார்ப்புடன் காத்திருக்கின்றனர். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே விளைநிலத்தில் உயர் மின் கோபுரம் அமைக்கும் தனியார் நிறுவனத்தின் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி விவசாயிகள் கருப்பு கொடி ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வெள்ளக்கோவில் ஒன்றியம் மூத்த நாயக்கன் வலசு முதல் தாராபுரம் வட்டம் தூரம்பாடி வரை டாடா நிறுவனத்தின் துணை நிறுவனமான KS நிறுவனம் விளைநிலங்களில் உயர் மின் கோபுரம் அமைத்து வருகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வேலப்ப நாயக்கன் வலசு, எரசனம்பாளையம், கருப்பன் வலசு, தூரம்பாடி ஊராட்சிகளுக்குட்பட்ட பகுதிகளைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கையில் கருப்பு கொடியேந்தி எரசனம்பாளையத்தில் நேற்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மூலனூர், வெள்ளக்கோவில் உள்ளிட்ட பகுதிகளில் நீர்நிலைகளை ஆக்கிரமித்து தனியார் நிறுவனம் மின்கம்பங்களை அமைத்து வருவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். இதற்காக 46 பனைமரங்களை வெட்டி சாய்த்துள்ளதாகவும், உயர்மின் கோபுரங்கள் அமைத்தால் ஆடு மாடுகள் சினை பிடிக்காது, நிலத்தடி நீர்மட்டம் குறைந்துவிடும் என்றும் அவர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். இந்த விவகாரத்தில் தமிழக அரசு தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தினர். வத்தலகுண்டு அருகே காய் துளைப்பான் பூச்சி தாக்குதலால் பச்சை மிளகாய் சாகுபடி பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். விருவீடு பகுதியில் சிறு குறு விவசாயமாக பச்சை மிளகாய் சாகுபடி செய்யப்படுகிறது. வசதிக்கு ஏற்ப 50 சென்ட் முதல் 1 ஏக்கர் வரை விவசாயிகள் பச்சை மிளகாய் சாகுபடியில் ஈடுபட்டுள்ளனர். 58ஆம் கால்வாய் பாசனத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் தற்போது பந்தல் சாகுபடி களை கட்டி வரும் நிலையில் மிளகாய்களை காய் துளைப்பான் புழுக்கள் தாக்கி வருவதாக விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். 1 ஏக்கருக்கு 10 மூட்டை மிளகாய் பறித்த இடத்தில் தற்போது 3 மூட்டைகள் மட்டுமே மிளகாய் எடுக்க முடிவதாகவும், இது எடுப்பு கூலிக்கு கூட கட்டுப்படியாகவில்லை எனவும் அவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். விளைச்சலும் குறைந்து போதிய விலையும் கிடைக்காததால் மிளகாய் விவசாயிகள் ஏமாற்றமடைந்துள்ளனர். மிளகா 1 ஏக்கருக்கு பக்கம் நட்டிருந்தோம். ஆனால் நோய் தாக்கி செடி பார்த்தீங்கன்னா பூரா அழுகிருச்சு. பூரா மஞ்சள் நோய் மாதிரி தாக்கி பூவு அரும்பு எல்லாமே கொட்டி காயே பிடிக்கல. நாங்கள் 50 மூடை 60 மூடை பறிப்போம் எப்பயும். இந்த தடவை பார்த்தீங்கன்னா 4 மூடை 3 மூடை தான் பறிக்கிறோம். இதுக்கு என்ன நோய், இதை கட்டுப்படுத்துறதுக்கு என்னன்னு ஒரு நல்ல முடிவு சொன்னால் நல்லாயிருக்கும். மிளகாய் செடிகளை தாக்கும் பூச்சிகளை கட்டுப்படுத்த தோட்டக்கலைத்துறை அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். மீண்டும் முக்கிய செய்திகள். வங்கக்கடலில் இன்று புயல் உருவாக உள்ளதால் தமிழ்நாட்டில் 4 நாட்களுக்கு கனமழை நீடிக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. நாகை, மயிலாடுதுறை, திருவள்ளூர், திருவாரூர் உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கும், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் பள்ளிகளுக்கும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசியலமைப்பு புத்தகத்தை பிரதமர் இதுவரை படிக்கவே இல்லை என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கடுமையாக விமர்சித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.